Welcome friends. இன்னைக்கு நம்ம Exe.3.5ல செகண்ட் क्वेश्चनல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பார்க்க போறோம். So second questionல first term for which values of a and b does the pair of following pair of linear equation have infinite number of solution? Infinite number of solution அந்த கண்டிஷன் தான் முக்கியம். Infinite number of solution எப்படி இருக்கணும்? மூணுமே ஈக்குவலா இருக்கும். a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. முதல்ல அது மாதிரி எழுதுறோம். So முதல்ல a1 equal to 2, b1 equal to 3 and c1 equal to என்ன நமக்கு வந்துரும் 7. அதே மாதிரி a2 equal to என்ன கொடுத்திருக்காங்க a minus b. அதே மாதிரி b2 equal to a plus b. அடுத்து c2 equal to 3a plus b minus. Okay, so infinite number of solutions condition நமக்கு என்ன தெரியும்? a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. இந்த கண்டிஷன் முதல்ல கிளியரா எழுதுங்க. இப்போ a1 by a2 னா 2 by a minus b equal to b1 by b2 னா 3 by a plus b equal to c1 by c2 னா 7 by 3a plus b minus 2. ஓகே, இந்த ரெண்டு கண்டிஷன் வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம்? இதுவும் எடுத்துக்கிறோம். So இப்போ என்ன வரும்? 2 by a minus b equal to 3 by a plus b. So இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். அப்போ என்ன வரும்? 2a plus 2b equal to 3a minus 3b. 3a minus 3b. ஏன்னா 3 into a minus b வரும். So 3a minus 3b. Okay. So 3a இந்த பக்கம் 2a minus 3 வரும்போது a minus 3b இந்த பக்கம் வரும்போது minus 2b. So a minus 5b equal to உங்களுக்கு 0. First equation a minus 5b equal to 0. Next என்ன பண்ணிக்கலாம்? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நம்ம அப்பதான் இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். So first இது ஒரு வாட்டி சொல்லிடுறேன். So இந்த ரெண்டுல a1 b1 c1 a2 b2 c2 எடுத்துறோம். So இது infinitely many number solutions-னால இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். So அந்த கண்டிஷன் எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். நெக்ஸ்ட் a1 a2 மட்டும் ரெண்டு எடுத்துக்கிறோம். அதை எடுத்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் செகண்ட் இந்த ரெண்டு எடுக்கிறோம். அதை எடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். சோ செகண்ட் ஓகே, சோ நம்ம இத ரெண்டு எடுக்கிறோம். சோ இத ரெண்டு எடுத்து இங்க கிராஃப் அப்ளை பண்றேன். அப்ப என்ன வரும்? 3 into 3 9a plus 3b plus 3 into minus 2 minus 6 equal to 7a plus 7b அப்படின்னு வரும். ஓகே, ஸோ 9 minus 7 என்ன வரும்? 2a plus 3b minus 7b minus 4b equal to என்ன வந்து உங்களுக்கு 6 வரும். இப்போ இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எலிமினேஷன் மெத்தட்ல போகணும். அந்த எலிமினேஷன் மெத்தட் வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இங்க என்ன ஒரு ஈக்குவேஷன் a minus 5b equal to 0. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஈக்குவேஷன் டைரக்டா எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணியாகணும்? 2 மல்டிப்ளை பண்ணிடும். அப்பதான் நம்ம டைரக்டா கேன்சல் பண்ண முடியும். ஸோ 2a இந்த ஈக்குவேஷன் 2 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2a கிடைக்கும். ஸோ 2 into 5 என்ன ஆகும்? 10 கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்னதான் சரி 2 and 10 கிடைக்கும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான் இருக்கும். ஸோ மைனஸ், ஸோ இது பிளஸ், இது மைனஸ். ஸோ இது கேன்சல் ஆயிரும். ஸோ -4 பிளஸ் 10b. ஸோ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 6b equal to 6 கிடைக்கும். அப்ப 6b equal to 6 னா உங்களுக்கு b ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். இந்த b ஓட வேல்யூ 1 எடுத்து இத ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இன்னொரு ஈக்குவேஷன் இருந்தது நமக்கு வந்து a minus இத ஒரு இந்த மாதிரி ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ a minus 5b equal to 0. So a minus 5 into 1 equal to 0. So a minus 5 equal to 0 னா a equal to உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். இது எந்த மெத்தட் வேணா போடலாம். நான் எலிமினேஷன் மெத்தட் போட்டுருக்கேன். சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எது வேணா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரே ஒரு கண்டிஷன் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்டா இன்ஃபைனைட்லி நம்பர் சொல்யூஷன் கொடுக்குறாங்க. இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறோம். 3 இதை தனியா வரும். அந்த 3க்கு ஃபர்ஸ்ட் 1 and 2 ஒரு இதுலயும் நெக்ஸ்ட் 2 and 3 ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். அதுக்கு நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல போட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுல செகண்ட் ப்ராப்ளம் எடுத்து பார்க்கலாம். இதுல செகண்ட் ரோமன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா
3x plus y equal to 1. அதே மாதிரி 2k minus 1 into x plus k minus 1 into y equal to 2k plus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன கொடுத்துருக்காங்க, நோ சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன், இப்போ பார்க்கறது நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷனோட கண்டிஷன் என்ன, நமக்கு a1 by a2 equal to b1 by b2 not equal to c1 by c2. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நோ சொல்யூஷன் क्वेश्चनல கிளியரா கொடுத்திருக்கிறதுனால a1 by a2 equal to b1 by b2 not equal to c1 by c2 வரும். இப்போ a1 ஓட வேல்யூ என்ன, உங்களுக்கு 3 by a2 ஓட வேல்யூ என்னது 2k minus 1 equal to b1 ஓட வேல்யூ plus 1 b2 ஓட வேல்யூ k minus 1 not equal to c1 ஓட வேல்யூ என்ன, உங்களுக்கு 1 c2 ஓட வேல்யூ 2k plus 1. ஓகே, சோ இதுல இருந்து நாம என்ன பண்ணோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். சோ அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது 3 into k minus 1 equal to 1 into 2k minus 1. So 3k minus 3 equal to 2k minus 1. So 3k minus 2k என்ன ஆயிரும், k minus 3 plus 1 minus 2. So minus 2 equal to 0. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு போடும்போது என்ன கிடைக்குதுன்னா k minus 2 equal to 0 கிடைக்குது. அப்ப k ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 0 plus 2 k ஓட வேல்யூ. ஓகே, சோ நெக்ஸ்ட் இங்க இருக்கிறது. சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுக்கிறோம். சோ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2k plus 1 not equal to, இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது k minus 1. சோ 2k minus k என்ன ஆயிடும்னா plus k ஆயிடும், not equal to minus 1 இந்த plus 1 இந்த பக்கம் வரும்போது minus 2. சோ k not equal to என்ன கிடைக்கும் உங்களுக்கு minus 2 கொடுத்திருக்காங்க. நம்ம இதுல எதுவும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன்லாம் கண்டுபிடிச்சாலே என்ன கேட்டிருக்காங்க, k ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப k ஓட வேல்யூ நமக்கு ரெண்டு ஆன்சர் வருது, ஒன்னு k equal to 2 and k not equal to minus 2. ஓகே, நான் ஒரு வாட்டி இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் நானு. சோ அப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இதுக்கு நோ சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. நோ சொல்யூஷன்னா a1 by a2 equal to b1 by b2 not equal to c1 by c2 வந்துரும். சோ a1 by a2 னா 3 divided by 2k minus 1 equal to 1 divided by k minus 1 not equal to c1 by c2 னா 1 by 2k plus 1. So first இந்த ரெண்டையும் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். So 3 into k minus 1 equal to 1 into 2k minus 1. So இது சிம்பிளை பண்ணும்போது k equal to, next இது ரெண்டையும் எடுத்துக்கிறோம். So 2k plus 1 not equal to k minus 1. So 2k minus k இந்த பக்கம் வரும்போது k not equal to minus 1 minus 1 minus 2. So k ஓட வேல்யூ 2 and k ஓட வேல்யூ not equal to minus. Thank you.